முதலமைச்சர் சொல்கிறத அண்டை மாநில முதல்வர்கள்லாம் கேட்குறாங்க, எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்கிறாங்கல்ல, தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தில் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து 22ஆம் தேதி கூட்டம் வச்சுருக்கிறாரு. டிகே சிவகுமார் இங்கே வராரு, அன்னைக்கு இருக்குது கச்சேரி, நாங்கள் ஆர்ப்பாட்டம் வைப்போம் அப்படிங்கிறார். எதுக்கு ஆர்ப்பாட்டமா? டிகே சிவகுமார் வராருல, மேகதாது வந்து அவர் கட்டுவாங்கிறாரு. தமிழ் அரசு எதுவும் பேசாமல் உட்காந்துருக்கு, தமிழ் விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க, நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். சிவகுமார் காரி துப்பிட்டு போயிடுவார் மூஞ்சில். பட்ஜெட்டுக்கு இது தயாரிக்க சொன்னது யாரு? மேகதாட்டு அணைக்கு ப்ராஜெக்டை தயாரிக்க சொல்லி அனுமதி கொடுத்தது யாரு? மோடியா இல்லையா? நீ அனுமதி கொடுப்ப, உன் அரசாங்கம் இருக்கும்போது அதுக்கு ப்ராஜெக்டை ரெடி பண்ணுவான் எடியூரப்பா ஆட்சியில். அப்புறம் நீ வந்து அவன் தயாரிக்கிறதுக்கு அனுமதி மோடி கொடுப்பாரு. அதை தயாரித்து எடியூரப்பா நான் கொண்டு போய் தயாரிப்போம்னு சொல்லுவார். அதை கண்டினியூ பண்ணுற சிவகுமார்கிட்ட போய் இன்னும் ஆரம்பிக்கல, அது வேற. நம்ம போராடிட்டு இருக்கோம், அது வேற. அது அவன் மாநிலத்துக்கான உரிமையை அவன் கேட்பான். உன்ன மாதிரி கூட்டி கொடுக்குற புத்தி இல்லை அவன்கிட்ட. அவன் மாநிலத்துக்கு அவன் போராடுறான்ல, நீ நம்ம மாநிலத்துக்குள்ள போராடி இருக்கணும். மோடி கொடுத்தப்ப நீங்கள் என்ன சொன்னீங்க? கேட்பார்ல சிவகுமார், நான் கேட்குறேன், நீ ஆம்பளையா இருந்தால் சிவகுமார் ஒத்தைக்கு சந்தி பார்ப்போம். நீ இவர் கன்னடிகா சிங்கம் தானே, இவர் சந்திக்க சொல்லுங்கிறேன், சந்திக்க சொல்லி கேளுங்க. அப்போ அவர் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. ப்ராஜெக்டுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை தயாரிக்கலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்த ஒன்றிய அரசு யார் தலைமையிலானது? அங்கே இருந்த அரசு எது? ஏன் கொடுத்தது? அவன் ஏன் ப்ராஜெக்டை போட்டான்? அப்போ நான் சொல்றது என்னன்னா, செஞ்சது பூரா நீ. இன்னைக்கு வந்து சிவகுமார்ட்டன்னா, நான் உண்மையாக சொல்கிறேன், சிவகுமார்ட்ட நாங்கள் வேணா நீ வேணா அப்பாயின்மெண்ட்டுகள் நான் சிவகுமார்ட்ட வாங்கி தரேன். நீ நேரடியாக சிவகுமார்ட்ட உட்காந்து பேசு.